ஆகஸ்ட் 6 2026 மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் சில முக்கியமான சிந்தனைகளையும் கொண்டு வரக்கூடிய நாளாக அமையலாம். இன்று உங்கள் ராசி நாதனான செவ்வாயின் தைரியமும் சூரியனின் ஆற்றலும் குரு பகவானின் பாக்கிய பலமும் உங்களுக்கு துணையாக இருக்கும். அதே நேரத்தில் சில விஷயங்களில் அவசர முடிவுகளைத் தவிர்த்து நிதானமாக செயல்பட்டால் தேவையற்ற சிக்கல்களை எளிதில் சமாளிக்க முடியும். மேஷ ராசிக்கு பகை கிரகங்களும் குறிப்பிட்ட கேந்திர அதிபதிகளும் சவால்களை ஏற்படுத்துவார்கள். புதன் மேஷ ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதி என்பதால் கடுமையான பகை கிரகமாக மாறுகிறார். கடன், மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் வீண் விவாதங்களை உருவாக்குவார். சுக்கிரன் 2 மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதி, மாரகாதிபதி. களத்திரக்காரகன் என்பதால் திருமண வாழ்க்கைக்கு நல்லது செய்தாலும் தொழில் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடு மற்றும் திடீர் செலவுகளை தருவார். சனி 10 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதி, பாதகாதிபதி. கடுமையான உழைப்பிற்கு பின்பே உத்தியோக உயர்வை தருவார். காரியங்களில் சில தாமதங்களை ஏற்படுத்துவார். சந்திரன் 4ஆம் வீட்டிற்கு அதிபதி, கேந்திராதிபதி. வளர்பிறை சந்திரனாக இருந்தால் நற்பலன்களையும் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் சுமாரான பலன்களையும் தருவார். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம். 6 ஆகஸ்ட் 2026 அன்றைய தினத்தின் கருப்பாயி ஜோதிட கணக்கில் துல்லியமாக ஆராயும்போது ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கான பலன்களை பார்ப்போம். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் கன்னி ராசி நீச பங்கம். உங்கள் ராசி நாதனான சுக்கிரன் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்கிறார். கன்னி ராசியில் சுக்கிரன் நீசம் பெற்றாலும் புதனின் கேந்திர சுபத்துவத்தால் இங்கு நீச பங்க ராஜயோக பலனை தருவார். கற்பனை திறன் கூடும். கலைத்துறை மற்றும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் உண்டாகும். புதன் 3ஆம் வீட்டில் கடகராசி. ரிஷபத்திற்கு 2 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்களின் பேச்சு திறமையால் பல காரியங்களைச் சாதிப்பீர்கள். சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். குறுகிய தூர பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிட்டும். ராகு பகவான் 11 வீட்டில் மீனராசி. 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் ராகு அமர்வது கோச்சார ரீதியாக மிகப்பெரிய பலமாகும். எதிர்பாராத திசையிலிருந்து பண வரவு இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல லாபமும் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். செவ்வாய் மற்றும் குரு 2ஆம் வீட்டில் மிதுன ராசி. ரிஷப ராசிக்கு ஆகாத கிரகமான செவ்வாய் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குருவுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் அல்லது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். வார்த்தைகளில் நிதானம் தேவை. பண வரவு இருந்தாலும் அதற்கு நிகரான குடும்பச் செலவுகளும் மருத்துவச் செலவுகள் உட்பட வந்து போகும். சூரியன் 3ஆம் வீட்டில் கடகராசி. பலன் 4ஆம் அதிபதியான சூரியன் 3ஆம் வீட்டில் மறைந்துள்ளார். இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்களின் முயற்சிகளில் லேசான தங்கு தடைகள் ஏற்பட்டு தாமதமாகவே முடியும். சனி பகவான் 10ஆம் வீட்டில் கும்ப ராசி வக்ரம். ஜீவனஸ்தானாதிபதியான சனி பகவான் தனது சொந்த வீட்டில் வக்ர நிலையில் உள்ளார். உத்தியோகம் மற்றும் தொழிலில் கடுமையான உழைப்பு தேவைப்படும். வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக பழகவும். சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் தோன்றும். சந்திரன் கேது 1ஆம் வீடு 5ஆம் வீடு சஞ்சாரம் மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் அல்லது சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு மன அமைதியைத் தரும். பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் 2ஆம் வீட்டில் உள்ள செவ்வாயால் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக மிக முக்கியம். செய்ய வேண்டியது யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பணப் பரிவர்த்தனைகளில் சாதுரியமாகச் செயல்படவும். இன்றைய தினம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அல்லது ராகு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது குடும்பத்தில் அமைதியையும் தொழில் ரீதியான தடைகளையும் நீக்கும். 6 ஆகஸ்ட் 2026 அன்றைய தினத்தின் கிரக நிலைகளை நமது கருப்பாயி சோதிடம் துல்லியமாக ஆராயும்போது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கான அவற்றின் உண்மையான ஜோதிட பலன்களையும் நலன்களையும் பார்க்கப் போகிறோம்.
உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். உங்களின் பேச்சுச் சாதுரியம் மற்றும் புத்தி கூர்மையால் பணவரவை அதிகரிப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். நீண்ட நாள் கடன்களை அடைக்க நல்ல வழி பிறக்கும். குரு பகவான் உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக அமர்ந்திருப்பது சுமாரான பலன் என்றாலும் அவர் அங்கிருந்து உங்களின் 5ஆம் வீடு, பூர்வ புண்ணியம், 7ஆம் வீடு, களத்திரம் மற்றும் 9ஆம் வீடு, பாக்கியஸ்தானம் ஆகியவற்றை தனது சுப பார்வையால் பார்க்கிறார். குருவின் பார்வையால் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் கூட்டாளிகள் இணைவார்கள். தந்தையின் ஆதரவும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் கிடைக்கும். ராகு பகவான் 10ஆம் வீட்டில் மீன ராசி. 10இல் ராகு பதவியை தரும் என்ற ஜோதிட விதிப்படி ஜீவனஸ்தானத்தில் ராகு பலமாக அமர்ந்துள்ளார். உத்தியோகம் மற்றும் தொழிலில் திடீர் திருப்புமுனைகளும் புதிய பதவிகளும் தேடி வரும். உங்களின் நிர்வாகத் திறன் பலரால் பாராட்டப்படும். வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். செவ்வாய் 1ஆம் வீட்டில் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 6 மற்றும் 11க்கு உடைய பாப கிரகமான செவ்வாய் ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் ராசிக்குள்ளேயே ஜென்ம ராசியில் நுழைந்துள்ளார். தேவையற்ற முன்கோபம், ஆத்திர உணர்வு மற்றும் பிடிவாத குணம் தலை தூக்கும். இதனால் குடும்பத்தினரிடமும் வெளிவட்டாரத்திலும் வீண் மனஸ்தாபங்கள் வரலாம். உடல் உஷ்ணம் மற்றும் லேசான தலைவலி போன்ற உபாதைகள் தோன்றும். சனி பகவான் 9ஆம் வீட்டில் கும்ப ராசி வக்ரம். பாக்யாதிபதியான சனி பகவான் 9ஆம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவிப் போகலாம். தந்தை வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆன்மீக மற்றும் தூரத்து பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சுக்கிரன் 4ஆம் வீட்டில் கன்னி ராசி நீசநிலை. 5 மற்றும் 12க்கு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் நீசம் பெற்றுள்ளார். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. வீடு, வாகன பராமரிப்புக்காக பணத்தை அதிகமாக செலவிட நேரிடும். சொத்து சம்பந்தமான ஆவணங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவை. சமமான கிரகங்கள். சூரியன் கேது 2ஆம் வீடு 4ஆம் வீடு சஞ்சாரம். அரசு வழி காரியங்களில் லேசான தாமதம் ஏற்பட்டாலும் இறுதியில் ஓரளவுக்கு சாதகமான பலனே கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் குருவின் பார்வையால் நல்ல பலன்கள் இருந்தாலும் ராசிக்குள் இருக்கும் செவ்வாயால் கோபத்தை தவிர்ப்பது அவசியமாகும். செய்ய வேண்டியது எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக பேசவும். வாகனங்களை இயக்கும்போது வேகம் வேண்டாம். இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுவதும் மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றுவதும் செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் எதிர்மறை பலன்களைக் குறைத்து நன்மைகளை தரும். 6 ஆகஸ்ட் 2026 அன்றைய தினத்தின் கிரக நிலைகளை நமது கருப்பாயி ஜோதிட ரீதியான கணிப்பின்படி துல்லியமாக ஆராயும்போது கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கான அவற்றின் பலன்களை பார்ப்போம். சூரியன் மற்றும் புதன் 1ஆம் வீட்டில் கடக ராசி. 2ஆம் அதிபதி சூரியனும் சுப கிரகமான புதனும் உங்கள் ராசிக்குள்ளேயே ஜென்ம ராசியில் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். உங்களின் முகப்பொலிவும் சொல்லாற்றலும் கூடும். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகளும் கௌரவமும் தேடி வரும். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வியாபாரத்தில் நல்ல லாபத்தைக் காண்பீர்கள். சுக்கிரன் 3ஆம் வீட்டில் கன்னி ராசி நீச பங்கம். கடகத்திற்கு 4 மற்றும் 11க்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இங்கு புதனின் கேந்திர பலத்தால் நீசபங்க ராஜயோக அமைப்பை பெறுகிறார். உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கலை, இலக்கியம் மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சனி பகவான் 8ஆம் வீட்டில் கும்ப ராசி வக்ரம். கடக ராசிக்கு அஷ்டம சனி நடந்து வந்தாலும் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் கெடுபலன்கள் குறையும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கிகள், இன்சூரன்ஸ் தொகை அல்லது உயில் வழி சொத்துக்கள் திடீரென கைக்கு வந்து சேர வாய்ப்புள்ளது. செவ்வாய் மற்றும் குரு 12ஆம் வீட்டில் மிதுன ராசி விரயஸ்தானம். கடகத்திற்கு யோககாரகனான செவ்வாயும்
பாக்கியாதிபதியான குருவும் மறைவு ஸ்தானமான 12ஆம் வீட்டில் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். சுபச்செலவுகள் என்றாலும் கையில் இருக்கும் பணத்தை விட விரயங்கள் அதிகமாகும். தூக்கமின்மை, மன உளைச்சல் அல்லது அலைச்சல்கள் வந்து போகும். தூரத்து பயணங்களில் தடங்கல்கள் ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை. ராகு பகவான் 9ஆம் வீட்டில் மீனராசி 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ராகு அமர்ந்துள்ளார். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் தோன்றலாம். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இழுபறி நிலை நீடிக்கும். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். சந்திரன் கேது 11ஆம் வீடு 3ஆம் வீடு சஞ்சாரம் சோகஸ்மெயிலி நண்பர்களின் உதவி ஓரளவுக்கு கிடைத்தாலும் மனதிற்குள் ஒருவித இனம் புரியாத பயம் கலந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு ராசியில் உள்ள சூரியன் புதனால் நல்ல அந்தஸ்து கிடைத்தாலும் 12ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களால் பண விஷயத்திலும் அலைச்சலிலும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் சிவபெருமானுக்கு அல்லது காலபைரவனுக்கு நெய் தீபமேற்றி வழிபடுவது விரயங்களையும் அஷ்டம சனியின் தாக்கத்தையும் குறைத்து மன அமைதியைத் தரும்.